ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இனிமேல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபிக்மாக்குள்ளே போயிடலாம். ஒரு ஆப்பை எப்படி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபிக்மா வந்துட்டு சைன்இன் பேஜ் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டோம்னா அதுக்கு சைன்இன் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் காட்டுன்னு பார்த்துக்கோங்க. இது நான் சும்மா டிசைன் பண்ணி வச்சது. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ஆப்போட சைன்இன் பேஜ் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ ஃபிக்மா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்ச சாம்பிள். ஸோ அதெல்லாம் வேணாம், புதுசாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டிசைன் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ டிசைன் ஃபைல். அதுக்கடுத்து இந்த ஃப்ரேமில் பார்த்துட்டிங்கன்னா iPhone 14 Pro Plus எது வேணால் வச்சுக்கோங்க. 13 Pro இல்லைனா 8 இல்லைனா ஆண்ட்ராய்டு ஸ்மால் லார்ஜ். நான் iPhone 14 ப்ரோவில் போகிறேன். ஓகே, ஒரு ஃப்ரேம் இதே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த ஃப்ரேம் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் இது பண்ணிக்கிறேன், செகண்ட் இது வந்துட்டு ஐடியில் இருக்கணும். ஸோ இந்த லாகின் பேஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் ஆர் சைன்அப் இது 2 ஆப்ஷன் இருக்க போகுது. இதுக்கு அடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்துட்டு இது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி சைன்இன் ஆர் சைன்அப் தான் கேட்கணும். ஒரே ஏதாவது சைன்இன்னும் கேட்கக்கூடாது, ஒரே ஏதாவது சைன்அப்பும் கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் ஒரு சில கலர் இது கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, இது நீங்கள் அந்த வித்து இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஷர்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ இது லிங்க் பண்ணிடலாம். இது ரெண்டு ஸோ ஒரு 4 எலக்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ கலர் வந்துட்டு பிரைட் கலர்ஸ் கொடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோவில் லேயர் பில்டர் கொடுத்துட்டு லேயர் பில் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு கூட 100 கூட வச்சுக்கலாம். ஸோ 100 பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ இந்த லெஃப்ட் சைடு கூட காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வேலை முடியும் சீக்கிரமாக. இப்படி வச்சிடலாம், இதுக்கு இப்படி வச்சிடலாம். ஓகேவா, ஸோ இது ஏன் இப்படி வருது நீங்கள் கேட்காங்க, ஏன் இப்படி வருது அவங்க டவுட் வருங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரேம் மட்டும் வெளியே போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேம்குள்ளே இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு ஃப்ரேம் மட்டும் வெளியே போகாது. நார்மலாக லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கும். எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதோட கொஞ்சம் லைட் வெர்ஷனாக சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் ப்ளூ சூஸ் பண்ணி ப்ளூவிலே கொஞ்சம் லைட்டாக ஸ்கை ப்ளூனா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த கலர்லேயும் லைட்டாக சூஸ் பண்ணிடலாம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு 1 2 இது அப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ இதெல்லாம் ஒரு குரூப் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே லாக் பண்ணி விட்ருங்க. இது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் இந்த இது. ஸோ ரெக்டாங்கிள் இதை க்ரியேட் பண்ணிட்டு இதோட கலர் வந்துட்டு ஒரு டார்க் க்ரே சைனிங்காக பேக்ரவுண்டில். ஓகேவா, ஸோ சர்க்கிள் கீழே வச்சுருங்க. ஸோ பார்க்க ஒரு நல்ல லுக் இருக்கும், அதுக்காக தான். இதையும் லாக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ இது வந்துட்டு இப்போ ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த சைன் அப் கேட்கணும்ல, அதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போ எனக்கு கேட்கும். இப்போ தான் இதான் எனக்கு 2 ஆப்ஷனையும் இப்போ எனக்கு கேட்க போகுது. ஓகேவா, இதில் வந்துட்டு இந்த எட்ஜ் இருக்கும். எட்ஜை வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரவுண்ட் எட்ஜஸாக வச்சுக்கோங்க. கலர் வந்துட்டு ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புரியுதா நான் எதுக்கு பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் கலர்ஸ் கொடுத்தேன்ட்டு? இப்படி கொடுக்குறதுனால இப்போ நம்ம அதனால்
இதோட எஃபெக்ட் நல்லா தெரியும். ஸோ இதுலேயும் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ராப் ஷேடோ போல் ட்ராப் ஷேடோலேயே வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ராப் ஷேடோவில் எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், க்ளோ எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதில் வந்துட்டு பிளர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே பிளர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அது வந்துட்டு ஒரு க்ளோ எஃபெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸோ ரெண்டையுமே ஒரே வேல்யூ வச்சுக்கோங்க. பிளர் எஃபெக்ட் நல்லாவே இது பண்ணிடலாம். ரெட் கலர் ஒரு மாதிரி இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். சைன்இன் ஃபஸ்ட்டு எதுவும் சைன்இன் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா சைன்இன் பண்ணிக்கணும். அதுக்காக ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுக்கணும், சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கலர் வந்துட்டு ப்ளூ கூட வச்சுக்கலாம். ப்ளூ வச்சுட்டு ஃபாண்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் பிடிக்கும். இதே யூஸ் பண்ணிக்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பெருசாக வேணுமே, இது கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப பெருசாக வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்சளவு போல்டு சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சைன்இன் வந்துட்டு நான் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் நம்ம அலைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு சென்டராக இருக்குது. ஓகேவா? லைட்டாக இந்த ஒய் ஆக்சிஸில் கொஞ்சமாக பண்ண ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு சைன்இன் ரெடி. இதை வந்துட்டு நம்ம ஒரு குரூப்பாக மாற்றிடலாம். ஓகேவா? இது வந்துட்டு சைன்இன் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதவே நம்ம டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சைன் அப்னு நான் மாற்றிக்கிறேன். அதாவது ஒர்க்கை ஓவர் ஆக்க விடாமல் இப்படி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பீச்சில் இருக்கிறத லாக் பண்ணிட்டு இந்த குரூப் அப்படியே மூவ் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் இதில் இந்த 2 லெட்டர் மட்டும் மாற்றிட்டு சைன் அப்பும் மாற்றிடுறேன். சைன் அப்பும் மாற்றிட்டு கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். கலரில் இதுக்கு வந்துட்டு நான் ரெட் கலர் வைக்கிறேன், சைன் அப்புன்றதுனால. ஓகேவா? ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே ஃபாண்ட்டு மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமையும் லாக் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் முடிச்சுட்டு இப்போ இது சென்டராக இருக்கும். ஸோ இதையும் நம்ம லாக் பண்ணிடலாம். ஸோ நான் ஏன் உங்களுக்கு லாக் பண்ணுங்கன்றேன்னா, உங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். தெரியாமல் கூட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை லாக் பண்ண சொன்னேன். அதை நீங்கள் இப்போ லாக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துட்டு மற்ற எதையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இப்போ இது 2 லேயரையும் அன்லாக் பண்ணி விட்டுருங்க. 2 லேயரையும் அன்லாக் பண்ணிவிட்டு சென்டரில் அலைன் பண்ணிவிட்டு இந்த சைன்இன் ஆர் சைன் அப்புக்கு இந்த ஒர்க் முடிஞ்சோடனே இந்த 2 லேயர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது முடிஞ்சா வேறு எதுவுமே ஒரு அப்ளிகேஷனில் இருக்காது. ஃபஸ்ட்டு சைன்இனாக கேட்கும், இல்லை சைன் அப்பாகவும் கேட்கும். ஸோ இதுதான் இப்போ இந்த இதோட ஃபஸ்ட் இது. ஸோ அடுத்ததுக்கு வந்துட்டு நம்ம இது 2யும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் நான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். இதுலேயும் நம்ம இதை லாக்கில் போட்டு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் வேறு மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ சைன்இன் கொடுக்க போகிறேன். சைன்இன்றப்போ சிம்பிளாக இருக்கும், அதனால தான் நான் சைன்இன் கொடுக்குறேன்.
சைன் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது சென்டரை அலைன் பண்ணிவிட்டு ஸோ எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிட்டுருந்தீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். இதையும் வந்துட்டு ஒயிட் கலர்லேயே வச்சுருங்க. ஒயிட் கலர் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ட்ராப் ஷேடோ 4 போட்டு வச்சுட்டு நான் சொன்ன அங்கே யூஸ் பண்ண அதே எஃபெக்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு ஒப்பாசிட்டி இருக்கும், கொஞ்சம் 50% ஒப்பாசிட்டி வைக்கிறேன் இங்கே மட்டும். இங்கே வந்துட்டு நல்லா லோவாக தெரியணுன்றக்காக. ஸோ தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு சைன்இன்கானது மட்டும் செய்வோம், சரியா? இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ சைன்இன் மட்டும் நம்ம செய்யணும். சைன்இனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்கும், சைன்இன்னாலே சிம்பிள். இப்போ இமெயில் ஆர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும், இல்லைனா யூசர் நேம் இமெயில் ஆர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். சைன்இன் இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஃபாண்ட்டு மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரேம் லாக் இருக்குல்ல, இந்த குரூப்பு இதையும் கூட காப்பி பண்ணிக்கலாம். அதை இங்கே நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இந்த ஆர் வந்துட்டு இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணால் தான் உங்களால் இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா லாகின் வைக்க போகிறேன். லாகின் வச்சுட்டு ஜஸ்ட் லாகின் பேஜுன்ற மாதிரி மற்றவங்கள ஷோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ சைன்இன் கொடுத்தேன்ல, சைன்இன் கொடுத்தனால இப்போ லாகின் வருது. ஸோ இதை இப்போ லைட்டாக அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த குரூப்பே ஸ்மால் பண்ண இங்கே வந்துட்டு இந்த டூலை இது பண்ணிடுறேன். டூலை பண்ணிவிட்டு இப்போ ஏன் அந்த ஃபாண்ட்டு மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்டு இது 2 கேட்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே டப்பா போட வேணாம்னு நினைக்கிறேன், அது நல்லா இருக்காதுன்னு தோணுது. எதுக்கும் இதை லாக் பண்ணி ஸ்டைல் போட்டுருங்க. இந்த லாகினையும் இது பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ வந்துட்டு இது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். லைன் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிட்டு அது வித் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. சென்டராக இருக்கா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோங்க. இப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்டராக இருக்குது. கலர் வந்துட்டு லைட்டாக ஒரு கிரே கலர், ஏன்னா அங்கே டைப் பண்ணுன்றதை கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக தான் லைட்டாக ஒரு கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் கோடு வந்து காப்பி பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்த டெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போதும் இதே கலரில் தான். ஸோ இதில் வந்துட்டு இந்த குரூப் இருக்குல்ல, இதை அன்லாக் பண்ணிடுங்க. அன்லாக் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் எடுத்துவோம், அந்த பாக்ஸ் தேவையில்லை. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நான் சொன்னல அந்த ஃபாண்ட்டு அந்த கலர் மட்டும் நோட் பண்ணி வச்சோம்னா அது இதுக்கு தான். ஸோ இந்த இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? இது லாக் பண்ணி வச்சுட்டா இப்போ இது பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெண்டும் இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதை குரூப் பண்ணி வச்சுருங்க. அதை இப்போ குரூப் பண்ணிட்டனால ஸோ இப்போதைக்கு இது ஓகே. ஸோ
இப்போ இந்த குரூப் வந்துட்டு நான் 2 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த 2 குரூப்பையும் எடுத்து அது கீழே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஒரே ஸ்பேஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூஐஎக்ஸில் டிசைன் பண்ணும்போது. ஸோ இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் பதிலாக இமெயில் வச்சிடலாம். ஓகேவா? இதோட அவ்வளோதான். இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு அவங்க போட்டு லாகின் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு சின்ன இது மட்டும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. குரூப்போடு காப்பி ஆயிடுச்சா? சிறப்பு. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஐயோ பாஸ்வேர்டை கூட டூப்ளிகேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த குரூப்பில் வந்து இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த குரூப்பே டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஆறுன்னு போட போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணும்போது ஒன்று யூசர் நேம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இமெயில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணி லாகின் பண்ணுன்ற ஒரு இது அவசியம் இருக்காது. ஓகே. ஸோ அதான் இது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்துட்டு லாகின் பண்ணுறவங்க ஒன்று யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணலாம், இல்லை இமெயில் போட்டு லாகின் பண்ணலாம், இல்லை பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சா இந்த ரெக்டாங்கில் வந்துட்டு இப்போ நம்ம லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயோ தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன் இந்த ரெக்டாங்கிள். ஸோ இப்போ இதை வந்துட்டு லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் கிட்டத்தட்ட சேம் ஸ்பேஸிங் இருக்க மாதிரி பார்த்தோம். எனக்கு கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ இது லாகின் பேஜுன்ற மாதிரி ஒரு லுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக தோணுது. ஸோ இது எல்லாம் அன்லாக்கில் தானே இருக்குது, இல்லைன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் அன்லாக்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு சென்ட்ரா அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சைன்இன் பண்ணணுன்றப்ப இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இதுதான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை வந்துட்டு எப்படி பண்ணணுன்றத இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே ப்ரோட்டோடைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? இதில் இப்போ இங்கேருந்து இது வரணும். ஸோ இதுலேருந்து இங்கே வரணுன்ற மாதிரி நேவிகேட் டு இன்ஸ்டன்ட். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வரணுன்ற மாதிரி நான் சின்ன ப்ரோட்டோடைப் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்களா ஆப்போட இன்டர்ஃபேஸ் சைனிங் கொடுத்தா அப்படி இந்த மாதிரி வரணும். நான் இப்போ என்னால் பேக் வர முடியல, நான் அந்த ஆப்ஷன் எதுலேயுமே இது பண்ணல. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குன்றது வந்துட்டு ஃபிக்மாவில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே நம்ம கோடிங்கில் பண்ணால் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சைன்இன் கிளிக் பண்ணேன்னா ஜஸ்ட் எனக்கு இந்த பேஜ் வரணும், அவ்வளோதான். இதை தான் இப்போ நான் ப்ரோட்டோடைப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் லுக் சிமிலர், ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு போக எப்படின்னு தெளிவாக சொல்லுறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். See you, bye bye.